ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரோட் ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடு கலிஃபோர்னியாவில் கில்ராய் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. அங்கேருந்து நம்ம லாஸ் ஏஞ்சலஸ் வந்து ரோட் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு 5 months ஓல்டு பேபியை வச்சுட்டு நம்ம ரோட் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன், ஆல்ரெடி ரியானாவை வச்சுட்டு லாஸ் வேகாஸ் வந்து நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஸோ லாஸ் வேகாஸ் போகிறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து 8 மணி நேரம் ஆகும். ஆனால் லாஸ் ஏஞ்சலஸ் போகிறதுக்கு வந்து 5 மணி நேரம் தான் ஆகும். லாஸ் ஏஞ்சலஸ் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் இருந்து ஒரு 310 மைல், 310லேருந்து 315 மைல் வரும்னு வச்சுக்கோங்களேன். கிலோமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர், 500லேருந்து 510 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான். இது வந்து விருதுநகரில் இருந்து சென்னை போகிற டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆன் ரோடில் 5 ஹவர்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். நம்ம ஊர்லலாம் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 5 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். மணிக்கு 100 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டம். இது வந்து பிரேக்கே எடுக்காமல் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பேபி இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதுக்கோ இல்லைனா டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சி நம்ம சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம 2 or 3 ஸ்டாப்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும். இதுவே லாஸ் வேகஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீடு கில்ராயில் இருந்து லாஸ் வேகஸ் 500 மைல், அதாவது கிலோமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 800 கிலோமீட்டர். நம்ம ட்ராவல் பண்ணி போகிற டைம் பார்த்திங்கன்னா மினிமம் 8 hours ஆகும். டிராஃபிக் இருந்தது அப்படின்னா இன்னுமே டைம் வந்து ஜாஸ்தி ஆகும். நடுவில் நம்ம ஸ்டாப் போட வேண்டியது வரும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து டைம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்படிப்பட்ட லாஸ் வேகாஸ்க்கே வந்து 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சூப்பராக போயிட்டு இருந்தாச்சு. அப்போ வந்து ரியானாக்கு வந்து 2.5 மாதம் தான், அவ்வளோ சின்ன குழந்தை. ஸோ அதனால் இந்த தடவை கான்ஃபிடென்ட்டாக முடிவு எடுத்துட்டோம். போன தடவை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணால், அவளுக்கும் ட்ராவல் ரோட் ட்ரிப்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால சரி இந்த தடவை நாங்களும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே முடிவு எடுத்துட்டோம். நம்ம வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கலிஃபோர்னியா பற்றி ஒரு சில வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது அப்படியே டெசர்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபீல் கிடைக்கும். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்டி லேண்டு தான் அதிகமாக இருக்கும். மரம் செடி கொடி அதெல்லாம் பார்க்க முடியாது. வெறும் கல் மண் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். ஒரு டெசர்ட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நடுவில் ஊர்லாம் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவிலலாம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஏதாவது நம்ம ஊர் வரும் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அந்த டிஸ்டன்ஸே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நம்ம எம்டி லேண்ட்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். கலிஃபோர்னியாவோட ஹைவேஸ் பொறுத்தவரை பெரும்பான்மையான இடங்களில் வந்து 4 லேன், அதாவது நம்ம போகிற சைடில் 4 லேன், ஆப்போசிட்லேருந்து வர்ற சைடு வந்து 4 லேன் அந்த மாதிரி இருக்கும். சில இடங்களில் 3, 2, ஏன் சில இடங்களில் 1 லேன் கூட இருக்கும். பட் மோஸ்ட்லி 4 லேன் 8 லேன்ஸ் இருக்கிறதுனால டிராஃபிக் பற்றி பெருசாக கவலை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம ஏரியாவிலேருந்து நிறைய பேர் லாஸ் ஏஞ்சல்ஸ் போவாங்க. வீக்கெண்ட் அப்படின்னாவே வந்து ஃபேமிலியோட லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிற அந்த ஹைவே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும். லாஸ் வேகாஸுக்கும் அதே ரோடு தான், பாதி வரையும் அதே ரோடு தான். அதுக்கப்புறம் தான் ரோடு வந்து டீவியேட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் வேகாஸ்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீக்கெண்டில் வந்து நம்மளோட ஏரியா வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஒரு ஆஃப்டர்நூன் கிளம்பி ஃப்ரைடே ஈவினிங் போல் நம்ம ரீச் ஆகிடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் வழக்கத்துக்கு மாறாக டிராஃபிக் ரொம்பவே கம்மியாக இருந்தது. எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அதனால நமக்கு ட்ராவல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வெதருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் மூடியான வெதர் அப்படின்றதுனால ட்ராவல் பண்ணுற அந்த டயர்ட்னஸே தெரியல. ட்ராவல் இது வரைக்கும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. கார்
காரில் ரொம்ப தூரம் ஒரே இடத்துல உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது சில சமயம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் டிரைவ் பண்ணிட்டு வரவங்க அதுவும் சிங்கிள் ஹேண்டடாக டிரைவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னும் போது வந்து அவங்களுக்குமே பயங்கர டயர்டாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க தான் சிங்கிள் ஹேண்டடாக வீட்டிலேருந்து அவங்க டிரைவ் பண்ணிட்டு வராங்க. என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, எனக்கும் டிரைவ் பண்ண தெரியும். பட் ஹைவேஸ் அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட்லாம் பார்த்து நம்ம ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயம் அப்படின்றனால ஹைவேல ஓட்டி வந்து பழக்கம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க தான் சிங்கிள் ஹேண்டடாக டிரைவ் பண்ணிட்டு வர்றாங்க. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு செயல் தான். அதுக்காக அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற கேஸ் ஸ்டேஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளே தான் கேஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்தியா மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளே கார்டு போட்டு நம்மளே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். பாப்பாவும் அவளோட பேபி சீட்டில் உட்காந்து தான் ட்ராவல் பண்ணுறா. ஸோ இங்கே இருக்க ரூல்ஸ் படி பேபிஸை வந்து பேபி சீட்டில் தான் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் அவளுக்கும் பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணதோடு இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் நம்ம சாப்பிடலாம், ஸ்நாக் மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் மெக்டொனால்ட்ஸ் கண்ணில் பட்டுச்சு. பொதுவாக இங்கே ஒரு ஹைவேலையும் பார்த்திங்கன்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். எக்ஸிட் அந்த ஹைவேலேருந்து எக்ஸிட் ஆகிற வே வந்து ஒன்று காமிக்கும். ஸோ அந்த எக்ஸிட்டில் போனீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஊருக்கு வந்து அது கூட்டிகிட்டு போகும். பட் எக்ஸிட் எடுத்த உடனே வந்து அங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, என்னென்ன கேஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அது நமக்கு தேவையா, அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம போகணுமா, இல்லை கேஸ் எதுவும் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த எக்ஸிட் வேணால் நம்ம எடுத்து நம்ம வந்து கேஸ் ஸ்டேஷன் வேலை, அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலைலாம் முடிச்சுட்டு திருப்பி அதே எக்ஸிட் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஹைவேல கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எக்ஸிட் எடுத்து தான் இப்போ வந்து இந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம். இங்கே இருக்கிற ஹைவேஸில் பொதுவாக செயின் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள், அதாவது மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி, ஸ்டார்பக்ஸ் இந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக இருக்கும். அதில் வந்து மெக்டொனால்ட்ஸ் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட கடை அப்படின்றதெல்லாம் டக்குன்னு அதுக்குள்ளே வந்தாச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளெல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. நம்ம லைனில் நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த டிஸ்பிளேலேயே நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி இதிலே பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிரெக்டாக கவுண்டரில் போய் ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். நான் இந்தியாவிலே இப்போ நிறைய இந்த மெத்தட் பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைனில் நிற்கணும், கவுண்டரில் போய் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அவங்க இங்கே ஆர்டர் பண்ணி கவுண்டரில் போய் பிக்கப்பும் பண்ணிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக, கன்வீனியன்ட், கொஞ்சம் ஃபாஸ்ட் மெத்தடாக இருக்குது. அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி இருந்தால் போதும், சிக்கன் நக்கெட்ஸ் அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் பர்கர் ஒரு சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் பசி ஜாஸ்தியாக இருந்தது. ரியானாவை இப்போ ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி பசிக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்கே என்ன கிடைக்குதோ அப்படியே நான் சாப்பிட்டுப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து சிக்கன் சாண்ட்விச்சும் மற்றவங்களுக்கெல்லாம் நக்கெட்ஸும் ஆர்டர் பண்ணிட்டோம். அதுலேயே வந்து கேட்கும், நீங்கள் இங்கே சாப்பிட போகிறீங்களா இல்லை டுகோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டுகோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பார்சல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்சல் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்சலுக்கு பதிலாக டுகோ அப்படின்ற வேர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே டுகோ ஆர்டர் பண்ணியாச்சு. பட் என்னோடய சாண்ட்விச்சை வந்து காரில் எடுத்துகிட்டு போய் சிந்தலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இங்கேவே குயிக்காக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி செயின் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இது ஓகே, நமக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ஸோ நான் பார்த்த வர செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே சிட்டியில் இருக்கிறத விட ஹைவேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ட்ராவல் பண்ணி வரும்போது கொஞ்சம் இங்கே உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பார்சல் வாங்கிட்டு போகிறது, அதாவது டுகோ வாங்கிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணுன்னு நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்தியாவிலேயே நிறைய இந்த வசந்த பவன், ஆரிய பவன், A2Bலாம் பார்த்திங்கன்னா ஹைவேல வந்து கொஞ்சம் பெரிய கடையாக வச்சுருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் மெக்டொனால்ட்ஸ் வந்து சிட்டியில் இருக்கிறத விட ஹைவேஸில் வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த கடையோட ஃபுல் அவுட்லுக்.
நம்ம கேஸ் ஸ்டேஷனில் பெட்ரோல் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்படி வெளியே வரும்போது இன் அண்ட் அவுட் பர்கர் அப்படின்ற ஒரு கடை பார்த்தோம். ஸோ இந்த இன் அண்ட் அவுட் பர்கர் அப்படின்றது வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ். இங்கே வந்து பர்கர் கிடைக்கும். ஸோ பர்கர் பீஃப் அப்படின்றதுனால நம்ம அதை சாப்பிட்றது கிடையாது. இந்த கடையில் மில்க் ஷேக்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். வெனிலா அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கிடைக்கும். இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம ரோட் ட்ரிப் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கே வந்து டிரைவ் த்ரூவில் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ கார்லேயே உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணலாம். கார்லேருந்து இறங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு விண்டோவில் நம்ம ஆர்டர் பண்ணி போகும்போது லாஸ்ட் விண்டோவில் நமக்கு ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. காரில் உட்காந்தபடி நம்ம பேயும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அந்த டிரைவ் த்ரூவில் எப்படி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். Good. Yeah, I'll have a French fries and milkshake. Vanilla? Strawberry or vanilla? Strawberry. Vanilla. I'll have a vanilla milkshake. Yes. Okay. And I'll have an ice cream. Ice cream, என்ன ice cream? என்ன ஃப்ளேவர்? Do you have ice cream? Unfortunately, we do not have ice cream. Just Oh, no ice cream, just shakes. Okay. Oh, no worries. So yeah, just a vanilla shake and the fries should do. Yes. Any burgers today? Burger? No, that should be it. So that's $5.85. That first drive-thru window. Thank you. Thank you. Good. Order of fries and a vanilla shake. Yes. Is it possible that you can add the hot cocoa if you have it? The hot cocoa? Hot cocoa. Here you go. To keep yourself in your cart, please. And here's your receipt. Thank you very much. Thank you. Hi, how are you? Good. Pretty good. I had a fry, hot cocoa, and a vanilla shake. Yes. Here's that fry for you. Thank you. Here's that hot cocoa. Be careful with that. Can I get you any ketchup for your fries? Yeah. Can I get the spread? Of course. Thank you. சூடா இருக்கு. பார்த்து சூடா இருக்கு. Here you go. Thank you very much. You have a good one. You too. Thank you. ஸோ நம்ம டிரைவ் த்ரூவில் மில்க் ஷேக் அண்ட் ஹாட் சாக்லேட் வாங்கிட்டோம். ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம கார்லேருந்து இறங்கணும்னு அவசியமே கிடையாது. கார்லேயே நம்ம ஆர்டர் பண்ணி கார்லேயே பே பண்ணி கார்லேயே வாங்கி கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு கல்ச்சர் இருக்குது. டிரைவ் த்ரூ கல்ச்சர் இருக்குது. ஸோ நம்ம இன் அண்ட் அவுட்டில் வாங்கி முடிச்சுட்டு ரியானாக்கும் டயப்பர் சேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி கை காலெல்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரோட் ட்ரிப் வந்து கண்டினியூ ஆகுது. நம்ம ரோட் ட்ரிப் வந்து பிளான் பண்ண மாதிரியே நம்ம வந்து ஆன் டைமில் சூப்பராக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேயுமே பெருசாக டிலே ஆகலை. வெயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். நமக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் ரீச் ஆனதும் இந்த 2 நாள் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ன உடனே நாங்கள் வந்து சிட்டி டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அது லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிலேயே பார்த்திங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. மேடம் டுசாட் மியூசியம்,
வாக் ஆஃப் ஃபேம், ஹாலிவுட் சைன், இந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. பட் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து சென்னை, பெங்களூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டி அப்படின்றதுனால டிராஃபிக் வந்து எக்குத்தப்பாக இருக்கும். சாட்டர்டே சண்டே அப்படின்னா எங்கேயுமே நகர முடியாது. ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கே வந்து 15-20 நிமிஷம் ஆகும், சில சமயம் ½ அன் ஹவர் கூட ஆகும். அந்த மாதிரி டிராஃபிக் ரொம்பவே மோசமாக இருக்கும். அப்படின்றதுனால அதுவும் குட்டி பாப்பா வச்சுட்டு நம்ம டிராஃபிக்கில் வந்து ரொம்ப நேரம் ஸ்டக் ஆகி நிற்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிட்டி டூர் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த தடவை வந்து நாங்கள் யுனிவர்சல் ஸ்டுடியோ போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ 2 நாள் கம்ப்ளீட்லி யுனிவர்சல் ஸ்டுடியோ வந்து இன் அண்ட் அவுட் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய பிளானு. ஸோ இப்போ யுனிவர்சல் ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஆன்கோயிங் ஆஃபர் போயிட்டு இருந்தது. அதாவது நம்ம ஒரு நாள் பாஸ் எடுத்தால் 2வது நாளும் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆஃபர் இருந்தது. 2வது நாள்னு கிடையாது, ஐ திங்க் அந்த இயரில் வந்து இன்னும் ஒரு நாள் நீங்கள் அடிஷ்னலாக எப்போனாலும் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை அவைல் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எப்போயுமே வந்து இந்த மாதிரி பெரிய தீம் பார்க்லாம் ஒரு நாளில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது இல்லை. ஒரு நாள் அடிஷ்னலாக இருந்தால் இன்னும் அதிகமாக நம்ம வந்து நிறையா ரைட்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேபிக்கும் பார்த்திங்கன்னா யுனிவர்சல் ஸ்டுடியோனா அவளை ஃபீட் பண்ணுறதுக்கு, டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அவளை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தீம் பார்க் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் வந்து எடுத்திருக்கிறோம். நம்ம லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். கூடிய சீக்கிரம் நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல் ரூமுக்கும் ரீச் ஆகிடுவோம். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு நம்ம அப்படி ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து டேவ்ஸ் ஹாட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் கடை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து சிக்கன் சம்மந்தமான எல்லாமே கிடைக்கும். சிக்கன் பர்கர், சிக்கன் விங்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணதுனால அங்கே தான் நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல் ரூம், ரெசிடென்ஸ் இன் பை மேரியட். இது எந்த ப்ரமோஷன்லாம் கிடையாது, நாங்களே சொந்த காசு போட்டு புக் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். பட் இதை வீடியோவில் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஹோட்டல் ரூம் மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணலை. பேபி இருக்கிறாங்க, அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஒரு வீடு மாதிரியே வேணும், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும், கிச்சன்லாம் வேணும். அதாவது வேணும்னா நம்ம ஒரு காஃபி, டீ போட, வாஷ் பண்ண அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளேஸ் வேணும் அப்படின்றதுனால நாங்கள் நிறைய இடம் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் கேட்ட ஃபெசிலிட்டிலாம் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த இடத்த புக் பண்ணோம். அதுதான் ஒரு மெயின் ரீசன். எப்போவுமே ஃபேமிலியாக வரும்போது இந்த மாதிரி கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் ரூம் மாதிரி கொஞ்சம் பெரிய ரூமோடு சேர்ந்து ஒரு குட்டி ஹால் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தங்குறதுக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். தனித்தனியாக நம்ம 2 பேராக பிரிஞ்சு தங்குறத விட எல்லோரும் ஒரே ரூமில் தங்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். நம்ம இப்போ டின்னர் வாங்க பாண்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு வந்திருக்கோம். அம்மா வந்து வெஜிடேரியன் கேட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்து அந்த டேவ்ஸ் ஹாட் சிக்கன் ஒரு கடை சொன்னேன்ல, அங்கே தான் போகிறோன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி சிக்கன் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுனால வெஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடை. இந்த கடை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லேயுமே இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடையில் செசமி சிக்கன், குங்பாப் சிக்கன், ஆரஞ்ச் சிக்கன், சவுமீன், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும். இது வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய ஏஷியன் ஃபுட், இந்தியன் ஃபுட்டை ஒட்டின மாதிரி டேஸ்ட் இருக்கும். ப்ளஸ் இங்கே தான் வந்து வெஜிடேரியன் ஆப்ஷனும் இருந்தது சர்ச் பண்ணி பார்த்ததில். ஸோ அதனால் இங்கே வந்து வெஜ் ஆப்ஷன் வாங்கியாச்சு. அடுத்ததான் நம்ம பிளான் பண்ண டேவ்ஸ் ஹாட் சிக்கன் இந்த கடை. இந்த கடையில் எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, அப்பாவுக்கு எல்லாருக்குமே டின்னர் வந்து டு கோ வாங்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் நக்கெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸோ இது நியூ டிஷ்ஷு. இது வந்து சிக்கன் சாண்ட்விச் மாதிரி, இதுவும் ஒரு சிக்கன் ஒரு ஃப்ரை மாதிரி ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம வாங்கியிருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ சாஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸில் எது ஆர்டர் பண்ணாலும் நமக்கு நிறையா சாஸ் கொடுப்பாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா வெஜ் ரோல், வெஜிடேரியன் அம்மாக்காக வெஜ் ரோல் வாங்கணும். ஸோ அண்ட் தென் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், இல்லை அதில் கொஞ்சம் எக் இருக்குது, எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜ்ஜு நூடுல்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக
ஷ்ரிம்ப்பு. ஸோ இதுதான் நம்மளுடைய டின்னர். நம்ம வந்து சாப்பிட்லாம். வாங்க வாங்க சாப்பிடலாம். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த கடையில் இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். நிறைய பேர் பயங்கரமாக ஹைப் கொடுத்தாங்க இந்த கடைக்கு. பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வீண் போகலை. எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்தது. அவங்க தொட்டுக்க கொடுத்த சாஸ் முதற்கொண்டு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட அந்த சிக்கன் சாண்ட்விச்லேயே வந்து இதுதான் தி பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அந்த நக்கெட்ஸு அப்புறம் சிக்கன் ஸ்ட்ரிப்பு இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. 10 out of 10 அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த கடைக்கு. அப்பா ஹஸ்பண்ட் இவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா தான் பாவம் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த கடையில் வந்து வெஜ்ஜு ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அதாவது பாண்டா எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த கடையில் வெஜ்ஜு வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும். நம்மளால பாருங்கள் ஜாலியாக பெட்டில் படுத்துட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தூக்கணுமா ரின்ஸு? தூக்கணுமா? வாங்க 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 தூக்கணுமா 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 தூக்கணுமா. இந்த பாண்டா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த கடையில் வந்து எப்போவுமே ஃபார்ச்சூன் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த கடையில் வாங்கினா அதுக்குள்ளே இந்த என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி படித்து பார்க்குறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். அதில் வந்து அ சடன் சேஞ்ச் இன் பிளான்ஸ் வில் டெஸ்ட் யுவர் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஏதோ நம்ம பிளான் பண்ணி நமக்குன்னே கொடுத்த மாதிரி இருக்குது இந்த ஃபார்ச்சூன் குக்கி. எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணி வந்த டயர்டு, செம்ம டயர்டு. எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. பட் ரியானா தூங்கினா தான் நான் தூங்க முடியும். அவள் வந்து ஆக்டிவாக வந்து விளாண்டுட்டுருக்குறா. ஸோ அவளை வந்து எப்படியாவது தூங்க வச்சுட்டு தான் நான் தூங்கணும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அப்படியே இந்த ஹோட்டல் ரூம்லாம் எப்படி இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஹஸ்பண்ட் ஆல்ரெடி யுனிவர்சல் ஸ்டுடியோ பார்த்துருக்காங்க. பட் எங்கள் எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். நாளைக்கு வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். until then bye, good night from me and Rihanna. Bye bye, take care.